எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா நாவை அடக்கி பேசணும். பார்த்து நேற்று வந்த விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டம் கூட தான் செய்யும். எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. நடிகர்னா கூட்டம் கூடும். ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாயும். வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவர் சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமே, அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னென்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கியிருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னார். ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவராக ரொம்ப கான்ஃபிடென்ஸை வச்சா ரொம்ப இதாகும். நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேற்றைய கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முகக்கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு. எங்கள் பொதுச்செயலர் என்ன அடுக்குமொழி, நாட்டு நடப்ப சொல்கிறாரு. அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா? எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்துங்க. பிஹைண்ட் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.